ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ் தகுதி தேர்வுக்கான வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நியூ எடிஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் முதல் இயர்ல நம்ம ஆல்ரெடி 2வது பாடம் முடிச்சிட்டோம். அதில் காலக்கணிதம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் பாருங்க. போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட காற்றிலா எனும் நூல் எந்த வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது? ஸோ இந்த காற்றிலா அப்படின்ற நூல் தான் முதல்ல தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாங்க. ஸோ எந்த மொழியில எந்த வரி வடிவில் அது அச்சிடப்பட்டு இருந்தது அப்படின்றத கேட்டிருந்தோம். ஸோ ரோமன் வரி வடிவில். பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆல்ரெடி இந்த கொஸ்டின் கேட்டாங்க, காற்றிலா அப்படின்ற நூலை பத்தி கேட்டாங்க. எந்த வரி வடிவம் அப்படின்றதுக்கான கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோமன் அப்படின்ற வரி வடிவத்தில் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும், அச்சிடப்பட்டிருக்கும். அப்ப ரோமன் அப்படின்றதா இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஸோ அது மூலம் நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. காற்றிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு நம்ம பார்த்தோம். போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபன்ல காற்றிலா அப்படின்ற நூல் தான் முதல்ல தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். எந்த ஆண்டு அப்படின்றதா இந்த வீடியோல இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கோம். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1554 தான் காற்றிலா அப்படின்ற நூல் முதல்ல தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டிருக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின். மாற்றம் என்பது மானிட தத்துவம் என பாடியவர் யார்? மாற்றம் என்பது மானிடத்தோட தத்துவம் என பாடியவர் யார்? சூப்பர். யாருங்க? கண்ணதாசன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ கண்ணதாசன் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா மாற்றம் என்பது மானிட தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு, பாடியிருப்பாரு. அப்ப காலக்கணிதம் அப்படின்ற கவிதையில மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாருங்க, அவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப கண்ணதாசன் தான் மாற்றம் என்பது மானிட தத்துவம்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து தேர்ட் கொஸ்டின். காலக்கணிதம் யாருடைய கவிதை தொகுப்பில் காணப்படுகிறது? காலக்கணிதம் அப்படின்ற அந்த கவிதை யாருடைய கவிதை தொகுப்புல காணப்படுது அப்படின்னா கண்ணதாசன் கவிதைகள். பி தாங்க இதுக்கான ஆன்சர். கண்ணதாசன் கவிதைகள் அப்படின்ற கவிதை தொகுப்புல தான் இந்த காலக்கணிதம் அப்படின்ற அந்த பாடப்பகுதி காணப்படக்கூடியதா இருக்கு. அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர், கண்ணதாசன். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டினுங்க. கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் யாது? சோ கண்ணதாசன் இயற்பெயர் யாது? அது இவங்களோட சாத்தப்பன் விஷாலாட்சி அம்மையாருக்கு பாத்தீங்கன்னா இவர் பிறந்திருப்பாரு. இவரோட அப்பா பேர் சாத்தப்பன், அம்மா பேர் விஷாலாட்சி. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்தையா. டி தாங்க இதுக்கான ஆன்சர். முத்தையா அப்படின்றதா கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர். அடுத்த 5வது கேள்வி. கண்ணதாசன் அவர்கள் பிறந்த சிறுகூடல்பட்டி. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கண்ணதாசன் எங்கு பிறந்தார் அப்படின்னா சிறுகூடல்பட்டி அப்படின்ற இடத்துல தான் பிறந்திருப்பாரு. அந்த சிறுகூடல்பட்டியானது எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்றத கொஸ்டின். ஸோ சிறுகூடல்பட்டி எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னா சிவகங்கை. இன்றைய சிவகங்கை மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிறுகூடல்பட்டி காணப்படுது. அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர் சிவகங்கை மாவட்டம். அடுத்து 6வது கேள்வி. கண்ணதாசன் கலங்காதிரு மனமே. கண்ணதாசன் அவருக்கு கலங்காதிரு மனமே எனும் திரைப்பட பாடலாசிரியரான ஆண்டு. ஸோ கலங்காதிரு மனமே அப்படின்ற பாடல் எழுத்தவர் என்ன பண்ணியிருப்பாரு, திரைப்பட பாடலாசிரியர் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அப்படி திரைப்பட பாடலாசிரியரான ஆண்டு எது? சூப்பர். 1949. சீதாங்க இதுக்கான ஆன்சர். 1949 தான் அவர் திரைப்பட பாடலாசிரியரா மாறியிருப்பாரு. அடுத்து 7வது கேள்வி. கூற்றை கவனி. பாருங்க, கண்ணதாசன் சார்ந்த 3 கூற்றுகள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னா நம்ம பார்ப்போம். சிறந்த கவியரங்க கவிஞர். ஆமாங்க, கண்ணதாசனை பொறுத்தவரையிலும் இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் இருந்திருப்பாரு. கரெக்ட் தான். திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்ந்தவர். ஆமாங்க, திரைப்பட பாடல் வழியா என்ன பண்ணிருப்பாருங்க, ஒரு எளிய முறையில பிலாசபி, மெய்யியல்னா பிலாசபிக்களை மக்களிடையே கொண்டு போய் என்ன பண்ணிருப்பாரு, சேர்த்திருப்பாரு. இதுவும் கரெக்ட் தான். தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருக்காரு. ஆமாங்க, தமிழக அரசோட அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருக்காரு. ஸோ எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. சிறந்த கவியரங்க கவிஞர், திரைப்பட பாடல்கள் வழியா எளிய முறையில மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர், தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு. அனைத்தும் சரி. அடுத்து 8வது கேள்வி.
கண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் எது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கண்ணதாசனுடைய எந்த நூல் வந்து அவருக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்தது அப்படின்னா சேரமான் காதலி. சீதாங்க இதுக்கான ஆன்சர். சேரமான் காதலி அப்படின்ற நூல் தான் வந்து இவருக்கு சாகித்ய அகாதமி விருதை வந்து பெற்று தந்திருக்கோம். அடுத்து 9வது கேள்வி. நதியின் பிழையன்று நறுமுணலின்மை என பாடியவர் யார்? நதியின் பிழையன்று நறுமுணலின்மை அன்றே, பதியின் பிழையன்று பயந்து நம்மை புறந்தால், மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை நீ எதற்கென்ன வைகுண்டன்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யார் அப்படின்னா யாருங்க? கம்பன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ பிழையன்றுன்னு வந்தா அது கம்பனுடைய பாடல், ஞாபகம் வச்சுக்கோங்க. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா என பாடியவர் யார்? பாருங்க, ரெண்டு சென்டென்ஸ் ஒரே கருத்து போலதான் இருக்கும், ஒப்பீட்டு கருத்துக்கள் தான். அவரு அந்த நதியோட அந்த புனலின் மேல நீர் இல்லாத பத்தி சொல்லியிருப்பாரு. இவரும் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் அது நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மான்னு சொன்னது யாருன்னா கண்ணதாசன். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். கண்ணதாசன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூற்றை வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து, கவி சக்கரவர்த்தி மற்றும் கவியரசு என்பவர்கள் முறையே. கவி சக்கரவர்த்தி மற்றும் கவியரசு என்பவர்கள் முறையே டேஷ். இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ராவே வரப்போகுது. கவி சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் வந்து கம்பன், கவியரசு அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் வந்து கண்ணதாசன். அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர். கவி சக்கரவர்த்தி அப்படின்னா கம்பன், கவியரசு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன். இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்து நான் ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் வேகமா. காற்றிலா அப்படின்ற நூல் வந்து 1754 வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். மாற்றம் என்பது மானிட தத்துவம் சொன்னவர் கண்ணதாசன். காலக்கணிதம் வந்து யாருடைய கவிதை தொகுப்புல காணப்படுதுன்னா கண்ணதாசனோட கவிதை தொகுப்பு தான் காணப்படுது. கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து முத்தையா. கண்ணதாசன் பிறந்த சிறுகுடல்பட்டி எந்த மாவட்டத்தில் காணப்படுது அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் காணப்படுது. கண்ணதாசனோட கலங்காதிரு மனமே அப்படின்ற திரைப்பட பாடலாசிரியரான ஆண்டு 1949. இதுல வந்து எல்லாமே சரிதாங்க. சிறந்த கவியறிஞர் பேச்சாளராகவும் இருந்திருப்பாரு, திரைப்பட பாடல் வழியா எளிய முறையில் மெய்யில மக்களிடையே பரப்பியிருப்பாரு, தமிழக அரசின் அரசியல் கவிஞராகவும் இருந்திருப்பாரு. அனைத்தும் சரி. கண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் எது அப்படின்னா சேரமான் காதலி அப்படின்ற நூல் தான். நதியின் பிழையன்று நறுமுணலின்மை அப்படின்னு பாடியவர் வந்து கம்பன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரமான் பாடியவர் வந்து கண்ணதாசன். கவி சக்கரவர்த்தினா கம்பன், கவியரசுனா வந்து கண்ணதாசன். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. காலக்கணிதம் கவிதையில், காலக்கணிதம் வந்து யாருக்கு? கண்ணதாசனுடையது. அந்த கண்ணதாசனுடைய கணிதம் கவிதையில் அச்சய பாத்திரமாக கண்ணதாசன் எதை குறிப்பிடுகிறார்? அந்த கவிதையில அச்சய பாத்திரமா வந்து கண்ணதாசன் வந்து எதை வந்து நம்மளுக்கு கிடைச்ச அச்சய பாத்திரமா வந்து குறிப்பிடுறாரு அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. 4 ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு. கொள்கை, சட்டம், புகழ், தத்துவம். இதுல எது ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இல்ல நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். மேக்ஸிமம் இன்னொரு 1 or 2 வீடியோஸ்ல ஒரு இயல் முடிய போது முடிச்சுட்டா உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.